பரவாயில்ல. இப்போ நார்மல் கன்வென்ஷன் ஸ்வீப் அடிக்கும்போது என்ன பண்றோம்? ஸ்ட்ரைட் டு தி பால் காலை வச்சு அடிக்கிறோம். கரெக்ட் தானே? இப்போ ஸ்லாக் ஸ்வீப்புக்கு என்ன பண்ணணும்னா ஸ்லைட்லி அவே ஃப்ரம் தி பால். ஏன் ஸ்லைட்லி அவே ஃப்ரம் தி பால்னா இந்த ஃபுல் மோஷனை கிரியேட் பண்றதுக்காக. சரியா? ஸோ ஸ்லைட்லி அவே ஃப்ரம் தி பால் உங்களோட ஃப்ரண்ட் ஃபுட் இருக்கணும். அப்புறம் இந்த பேக் லெக் இருக்கு பாத்தீங்களா, இதை நீங்க அடிச்சதுக்கு அப்புறம் தான் உட்காரணும். இன்னும் மேல கொஞ்சம். என் கால் எப்ப இறங்குதுன்றதை கவனிங்க. ஸோ நான் என்ன பண்றேன், பாலை விட கொஞ்சம் காலை தள்ளி போடுறேன். இம்பாக்ட் அப்போ அடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் என்ன ஆகுது, கீழே போறேன் டுவர்ட்ஸ் மிட் விக்கெட் ரீஜன்ல. பேட்டை நல்லா பின்னாடி புஷ் பண்ணி கொண்டு வாங்க. குட் ஷாட். பின்னாடி பேட் போச்சுனா தான் ரேஞ்ச் ஆஃப் மோஷன் கிரியேட் ஆகி நிறைய இருக்கும் ரேஞ்சு. பின்னாடி பேட் போச்சுனா தான் பேட்டோட மூவ்மெண்ட் ஸ்டார்ட் ஆகுது, அங்கேருந்து அந்த ஃப்ளோ கிரியேட் ஆகுது, இம்பாக்ட்ல நிறைய ஃபுல் பொட்டன்ஷியல் ரீச் ஆகும். அவ்வளோ கால் வெளியே போகக்கூடாதுல்ல. பாலுக்கு உங்களுக்கு டிஸ்டன்ஸ் கிரியேட் ஆயிடுச்சுன்னா ஸ்லாக் ஸ்வீப் பண்ணும்போது நீங்க இப்போ கொஞ்ச நேரம் ஆடினீங்க பாத்தீங்களா, டாப் ஏஜ், அந்த டாப் ஏஜ் நடக்கும். ஏன்னா பாலுக்கு உங்களுக்கு டிஸ்டன்ஸ் ஜாஸ்தி, பர்சன்டேஜ் ஆஃப் ஹிட்டிங் கம்மி ஆயிடும். ஷாட் சூப்பர் ஷாட். உங்களுக்கு அண்டர்ஆர்ம்ல நிறைய டைம் இருக்கும். ஸோ எர்லியா போய் உட்காந்துடாதீங்க. பால் வெயிட் பண்ணுங்க, உங்க ஜோனுக்குள்ள வரும்போது மூவ்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. இது மோர் ஆஃப் பால் வாட்சிங்காக, நிறைய பால் வாட்ச் பண்ணுங்க. கால் அவ்வளோ வெளியே வேண்டாம், கொஞ்சம் ஓகே தான், கொஞ்சம் உள்ள இருந்தால் இன்னும் பெட்டரா இருக்கும். அவ்வளோ வெளியே போட்டிங்கன்னா மொத்த பாடியுமே அங்கே பார்க்கும். இது ஸ்வீப் கிடையாது இல்ல. கால் இங்கே போட்டு இந்த மூவ்மெண்ட் யூஸ் பண்ணி ஹிப்பை யூஸ் பண்ணி திருப்பினா தான் ஸ்வீப் ஆகும். நீங்க இப்படி திருப்பினீங்கன்னா ஹிப் மூவ்மெண்ட்டே கிடையாது, இப்படி போகுதுல்ல. இப்போ நேராக இப்படி லிஃப்ட் பண்றது எப்படி இருக்கும், அந்த மாதிரி இப்படி திரும்பி இப்படி லிஃப்ட் பண்ற மாதிரிலாம் இருக்கு. நீங்க காலை உள்ள வச்சுட்டு இந்த அப்பர் பேரை ட்விஸ்ட் பண்ணீங்கன்னா தான் ஸ்வீப் ஆகும். குட். பரவாயில்ல, பேட் நல்லா சாலிடா இருக்கணும். குட். கரெக்ட். பாடி திருப்பு. குட். ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணலாமே. ஆமா, இம்பாக்டா இருக்கு. அப்புறம் ஃபாலோ த்ரூவே போலையே. பரவாயில்ல. காலை நீங்க வெளியே போட்டீங்கன்னா அதான் நடக்கும். காலை வெளியே போடக்கூடாது, அவ்வளவு வெளியே போடக்கூடாது. கொஞ்சம் ஸ்கொயரா மிட் விக்கெட் ரீஜன்ல வேணும். நீங்க கொஞ்சம் லாங் ஆஃப் கண்ட்ரி ரீஜன்ல அடிக்கிறீங்க, மிட் விக்கெட்ல திருப்ப ட்ரை பண்ணுங்களேன். லைட்டா நீங்க கொஞ்சம் பேட் திருப்பினா போதும். ரொம்ப ஓவராம். ஃபர்ஸ்ட் பால். பரவாயில்ல. ஷாட். பாலை பார்க்கலாம், பாலோட சேர்ந்து லேண்ட் ஆகும். பால் டிப் ஆகும் போது கீழே போக ட்ரை பண்ணு. குட். பரவாயில்ல பரவாயில்ல, கொஞ்சம் நீட்டா பண்ணலாமே. அது தனியா இது தனியா கண்ணா பின்னான்னு இருக்கு ஷாட். அண்டர்ஆர்ம்ல ஆடும்போது கொஞ்சம் நீட்டா இருந்தது, இப்போ ரொம்ப உடையிற மாதிரி இருக்கு ஷாட். ஷாட் சூப்பர்.
ஓகே அன்ராம் சேம் டுவர்ட்ஸ் மிட் விக்கெட். அதே மூமெண்ட் தான். என்ன டிப்ஸ் சொன்னா ஞாபகம் வச்சுட்டு ஆடு. இதே மாதிரி ஆடுங்க. ரெடியா? ஓவராம். ஃபர்ஸ்ட் பால். பரவாயில்ல. பரவாயில்ல.